ஃபோன் தாங்க நான் சாப்பிட்றேன். ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதுதா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பாடை கொடுத்து அதை வளர்க்குற தொட்டி எவ்வளோ பெரிய பாடா இருக்கு. அல்லாஹ் அக்பர். யார்கிட்ட தான் போய் சொல்றது? என்னடா என்ன? எனக்கு வேணாத்தா, நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுத்தா வெறும் வயித்தோட எனக்கு இருக்கக்கூடாது. ஃபோன் தாங்க நான் சாப்பிட்றேன். ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதுதா. ஃபோன் மட்டும் தாங்கத்தா, நான் ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன் தா. இல்லாட்டி எனக்கு வேணாத்தா. இந்த நிலைமை. ஃபோன் மட்டும் தாங்க. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். போனுண்டுக்கிட்டு இங்கடா இன்னும்டா. யாத்தான் அடிக்கிறீங்க? பிள்ளைங்க யாத்தி அடிக்கிறீங்க? என்ன பாய், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்க போகும்போது போனை கொடுன்னே கேட்டுக்கிட்டு இருக்கான். போன் நாட்டி எவ்வளவு பெரிய ஆபத்துல ஏற்படுது, நீங்களே சொல்லுங்க பாய். அது உங்க பிள்ளை மட்டும் இல்ல பாய், எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் நம்ம காலத்துல நிலாவை காட்டி சோறு சாப்பிட்டோம், நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க நம்மளுக்கு. இயற்கையை காமிச்சு அண்ணில காமிச்சு சோறு ஊட்டினாங்க. இப்ப போனை காமிச்சானா பிள்ளைகளுக்கு சாப்பாடே தீத்துறாங்க. போன் பிள்ளைங்க அழுதா போனை கொடுக்குறாங்க, சாப்பிடுறதுக்கு போனை கொடுக்குறாங்க. இது பெரிய வளர்ச்சின்னு சொல்றாங்க, ஆனா எவ்வளவு பெரிய இழப்புன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம் பாய், கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுது, நம்ம சொன்னா கேட்க மாட்டானே பாய். ஒரு பிறந்த குழந்தைக்கு நல்லது தெரியுமா கெட்டது தெரியுமா? நாம எப்படி வளர்க்குறோமோ நம்மளுடைய குழந்தை அதுபடிதான் வளரும். தாயை பார்த்துதான் பிள்ளை வளரும், தகப்பனை பார்த்துதான் பிள்ளை வளரும். எனவே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை என்ற அம்மானிதத்தை பெற்றோராகி நாம தான் காப்பாற்றணும். செல்போனை கொடுத்து அவன் வாழ்க்கையை சீரழிக்க வச்சிடாதீங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் சிறந்த பெற்றோர்களாக ஆக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும்.